செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே நோக்கும் எதிரியின் கண்ணின் முன் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். யோசுவா ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நீர் என்னை என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி யோசுவா
24ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பேன்னு சொல்லி. உலகத்தில் என்ன நடந்தாலும், உலகத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், நானும் என் குடும்பமோ கர்த்தரையே சேவிப்பேன்னு சொல்லி அது ஒரு உறுதி தீர்மானமாய் நாமும் எடுத்தா, இந்த புது வருடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாய் தெய்வ கிருபையில் வளர்ந்து வர முடியும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவருடைய வழிகள் நடக்கிற மனுஷன், நம்முடைய எண்ணத்திலோ நம்முடைய ஆலோசனைப்படியோ மனுஷன் விருப்பத்தின்படியோ அல்ல. நீதிமொழி இப்படி வசனம் உண்டு, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வர வைக்கும் என்று. அவர் நாம் மனுஷனை பயந்து இருந்தால் நமக்கு கண்ணி தான் வரும், நமக்கு வேதனை தான் வரும், நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும், நம்மால் தாங்க முடியாத குழப்பங்கள் தான் வரும். எப்பொழுதும் தலைக்கு மேலே பெரிய ஒரு கல்லை புரட்டி வைத்தது போலுள்ள பாரம் நெருக்க நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை ஆதாரமாய் உங்களுக்கு அந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கொரிந்திய சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு வசனம் தான் இது. இது இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அது பிரயோஜனமாய் மாறும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு கருத்துண்டு. பவுல் தம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த நபர். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு வியாதி வந்த பொழுது ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்ட, ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு எடுத்து போடும்படி நீ எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று சொல்லி பல தடவை ஜெபித்தாங்க. நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு தேவை எதுவோ, உங்களால் தாங்க முடியாத ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு அனுப்ப மாட்டார். நன்று வேணா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர், நம்முடைய தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை சேர்த்து கொள்வார் என்று சொல்லியிருக்கிறாரே. ஏசாயா 49:15-16 வாசிக்கும் போது, நான் உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்னே உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே உலகத்தில் யார் சொல்லுவாங்க? மத்தாடி சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் இப்படி கடைசி வசனம் இப்படி வாசிக்கிறோம், யார் உங்களை கைவிட்டாலும் உலக முடிவு பரியந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒருவர் சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உலகத்தின் நண்பர்கள் காரிய சாதியத்திற்காக கொஞ்ச நேரம் நம்மோடு கொடுப்பாங்க. அந்த கெட்டகுமாரனை குறித்து பார்க்கும்போது அவனுடைய அப்பாவுடைய சொத்தெல்லாம் அபகரித்து அவன் போகுகிற பாதையில் நண்பர்கள் நிறைய பேர் பின்பற்றினாங்க, நிறைய பேர் கூட போனாங்க. இந்த ஜாப்பில் இருக்கிற வெயிட் குறைய 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 அவருடைய நண்பர்கள் ஒன்றொன்றாக பின்வாங்க ஆரம்பித்தாங்க. பாருங்க, நம்முடைய கையில் ஏதாவது இருந்தால் அநேகர் நம்மை பின்பற்றுவாங்க. அதுதான் உலகம். நீங்கள் உலக நண்பர்களை கண்டு உங்களுடைய ஆஸ்தியை அழிக்காதீங்க. உலக நண்பர்கள் உங்களை பாவத்தில் கவிழ்த்து விடும். உலக நண்பர்கள் உங்களுடைய கையில் உள்ள ஆஸ்தி எல்லாவற்றையும் முடிக்கும் வரையும் அவங்களோடு இருப்பாங்க. அப்புறம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதத்தில் 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நல்லது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். அதனால் அவரை நம்ப வேண்டாம் என்ற அர்த்தம் இல்லை. ஆண்டவரை விட அதிகமாய் அவர் நம்பக்கூடாது. எந்த மனுஷனாலும் சரி, உங்களை பெற்று வளர்த்து உங்களை தகப்பனாக இருக்கலாம், உங்களை தாயாக இருக்கலாம், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அவளெல்லாம் நம்பணும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போனால் அவர்களும் கூட இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். குடும்பத்தில் நிம்மதியோடு கூட இருக்கிற குடும்பம் எத்தனை குடும்பங்கள் உண்டு? மிகவும் குறைவு தானே.
கிறிஸ்துவுக்குள் இருக்கிற குடும்பத்தில் எப்போதும் நிம்மதி தான், எப்போதும் சந்தோஷம்தான், அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில் வேதனை வந்த பொழுதுதான் ஆண்டவருக்கு நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டு இப்படி சொன்னா, என் கிருபை உனக்கு போதும் மகனே, நீ சோர்ந்து போகாதீங்க, நீ கவலைப்பட வேண்டாம், என் கிருபை உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவனும் உன்னை உருவாக்கினவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய சொத்து, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ கவலைப்பட வேண்டாம். 2017ஆம் ஆண்டில் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் கிருபை பூர்ணமாய் விளங்கும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee என்று சொல்லி அவனுடைய பலவீனத்தில் உன்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மழை வரும்போது நாம் கொடை பிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பூமியில் நாம் இருக்கும்போது ஒரு கொடை ஆகியா தேவ கிருபை நம்முடைய தலைக்கு மேலே ஒரு கிரீடத்தை போல இல்லாவிட்டு ஒரு அம்பல்லா எப்படி இருக்குமோ அதே போல நம்மை மூடுகிறா ஒரு மகிமை தேவனுக்கு உண்டு. அந்த தேவனுடைய மகிமை நம் சிரச மேல் அதை தேவன் வைக்கும்படி அவர் விரும்புகிறாங்க. ஐயா, நீங்கள் அது பெற்றுக்கொள்ள முடியும் ஆயத்தமா? தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. வாசிப்போமா? 1ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம், தேவ கிருபையை விட்டு போகிறா மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனை பெருகும் என்ற, துர்மார்க்கனுடைய ஆலோசனையின் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 காரியத்தை தெளிவாய் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 3 காரியத்தை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறாங்க. நீ தேவ கிருபைக்குள்ள இருக்க வேண்டும் சொன்னா, முதலாவது துர்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடக்கவே கூடாது. துர்மார்க்கன் யாரு? அவன் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகிறவன், அவன் தேவ ஜனத்திற்கு துரோகம் செய்கிறவன், அவன் தேவ சபையை துன்பப்படுத்துகிறவன், அவன் தேவ சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அப்போ அங்கே சவுல் ஆகிய அந்த மனுஷன் தேவ ஜனத்தையும் தேவ சபையையும் துன்பப்படுத்தும்படி அவன் அதிகார பத்திரத்தை வாங்கும்படி வாங்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் என் சபையை அழிக்கும்படிக்காக முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவனை தொட்டாங்க. கவனிங்க, அவன் ஒரு தர்மசாலி, அவன் வாக் சாமர்த்தியம் உள்ள ஒரு மனுஷன். அவனுடைய வார்த்தையினாலே அப்படியே ஜனங்கள் கவர்ச்சிக்குள்ளாயிருவாங்க. அவனுடைய வாக்குகள் கேட்டா, வார்த்தைகள் கேட்டா ஜனங்கள் அப்படியே அவனுடைய சத்தத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவாங்க. அப்படிப்பட்ட தர்மசாலி. ஆனால் தெய்வ ஜனத்திற்கு விரோதமாய் செயல்பட போகிறான் கேட்ட உடனே ஆண்டவர் அவனை தொட்டாங்க. 3 இரவும் 3 பகலும் கண்கள் குருடாய் மாறிவிட்டது. காரணம், தேவ ஜனத்தை இன்னைக்கு துர்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகி நம் செயல்படக்கூடாது. 2வது, தேவ வசனத்தை கீழ்ப்படைய வேண்டும், தேவ வசனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் வாழ. நீதிமொழிகள் நீங்கள் முடிஞ்ச அளவில் ஒவ்வொரு நாளும் அந்த டேட்டுக்குரிய அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும், பெரிய விடுதல் உண்டாகும். அதனால் நீதிமொழி அது வேதத்தில் ஒவ்வொரு ஆரம்பத்தில் கடைசி வரை நீங்கள் வாசி. இந்த வருஷத்தில் நீங்கள் தீர்மானம் விடுங்க, நான் வேதத்தை வாசித்து நான் முடிப்பேன், வேதத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தை நான் வசனங்களை வாசிப்பேன், முக்கியமான வசனத்தை நான் மனப்பாடம் வைப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்க. துர்மார்க்கருடைய ஆலோசனை உங்களுக்கு காதில் வரும்போது அதற்கு எதிர்த்து நிற்க கிருபை கர்த்தர் கொடுப்பா. பாவியுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும். 15ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிங்க. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ கூடாரத்திற்கு யார் பிரவேசிப்பான்னு வேதம் வாசிக்கிறோம். தேவனுடைய கூடாரத்திற்குள்ள போகிற ஒரு மனுஷன் பாவிகளுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி நிற்கவே கூடாது. அப்போ பாவியுடைய வழி நிற்கிற ஒரு மனுஷன் மேலே தேவன் வைத்திருக்கிற கிருபையை அவன் கொஞ்சமாக அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாவிகள் வழி நடத்த ஆண்டவரே உனக்கு கிருபை எனக்கு தாருன்னு சொல்லி ஜமன்னா ஆண்டவர் கேட்பாரா? சிந்திச்சு பாருங்க. அருமையான சகோதரனே, அருமையான வாலிப சகோதரிகளே, பிள்ளைகளே, பெரியவர்களே, வயதானவர்களே, பாவிகளுடைய வழியில் நீ நடந்த பின்போ ஆண்டவர் நோக்கி ஜெபித்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இந்த தேவை உண்டு சந்தின்னு சொல்லி ஜெபம்னா ஆண்டவர் கேட்பாரா? துர்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும்
பாவியுடைய வழியில் நில்லாமலும், பாவிகள் நிற்கிற இடத்துல நம்ம நிற்கவே கூடாது. இது ஒரு சேலஞ்சாக நீங்கள் இந்த வருஷத்தில் தேவ கிருபை உங்களோடு கூட உண்டு என்று நான் சேலஞ்சாக சொன்னேன். ஆனால் தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும்படி அவர் உங்களை ஆண்டுடைய கரத்தை உங்கள் மேலே வைக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆனால் ஒன்று நாம் செய்யணும், துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்கூடாது. 2 பாவிகளுடைய வழியிலே நாம் நிற்கக்கூடாது. அது பாவமான சூழ்நிலையான அந்த இடத்துல வழியிருங்க, அந்த இடத்துல விட்டு விலகி வந்துருங்க. தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியத்திலும் நீ ஈடுபடாதீங்க. அப்படி நீங்கள் ஈடுபட்டா வசனம் அதற்கு காரணம் அல்ல, ஆண்டவர் அதுக்கு காரணம் அல்ல. நீங்களே உங்கள் அக்கிரமத்திற்கு காரணம், நீங்களே உங்களை பாவமான வழிகளுக்கு போக காரணம். சத்துரு உங்களை வஞ்சித்து ஜேம்ஸ் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம், பிசாசுடைய கிரிகளை இன்னதென்று புரிந்து கொண்டு பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி, பிசாசுடைய கிரிகளை நான் புரிந்து அதோடு எதிர்க்கணும். தேவ கிருபை உங்கள் மேலே வைக்கும்படி அன்று கடந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த கிருபைக்கு விரோதமாகி பாவமான வழிகள், சிந்தனைகள், யோசனைகள் வரக்கூடாது. உதாரணமாய் பழைய ஏற்பாடு காலத்தில் பெரிய ராஜா இருந்தார், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சவுல் என்கிற ராஜா. சவுல் சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலுக்கு அவன் முதலாவது ராஜா. முதல் சூழ்நிலையில் அவன் ஆண்டவருக்கு வைராகியமாக செயல்பட்டவன். ஆனால் காலம் செல்ல செல்ல அவனுக்குள்ளது கௌரவம் வந்த பொழுது, அவனுக்குள்ள நான் ராஜா, என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி அந்த கௌரவம் வந்த பொழுது அவனே ஆசாரியனுடைய காரியத்தை செய்ய முன் வந்தாங்க. தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகும்படி அவன் முன் வந்தாங்க. நீங்கள் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அப்போ நீ உண்மை உள்ளவன் என்று ஆண்டு எண்ணி தான் கொடுத்துருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போக போக உங்களுடைய உண்மையை நீங்கள் தான் ஜனத்தின் நடுவில் காமிக்கணும். இன்னைக்கு அரசியல் நிலைமையில் பார்க்கும்பொழுது, எலெக்ஷன் டைம் எல்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன். நல்லதா செய்யுங்க, ஜனங்களுக்கு செய்வது நல்லதா, ஜனங்களுடைய உங்களை கனப்படுத்தும். ஆனால் எலெக்ஷன் ஓட்டு வாங்கின பின்பு, ஜெயித்த பின்பு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் தான் பார்ப்பாங்க. மனுஷன் இப்படி தாங்க ஐயா. அதனால் நான் அவர்களை குறை சொல்வது கிடையாது, உலகத்தில் உள்ள மனுஷன் அப்படி. அதான் ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நல்லது. துர்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியுடைய வழி நில்லாமலும். 3வது மிக எச்சரிக்கையான வார்த்தை, பரிகாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராமலும். பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல இன்னைக்கு அநேக மனுஷர் இப்படி என்ன செய்யணும் கேட்டாக்கா, பரிகாசம் பண்ணி ஊழியக்காருடைய ஊழியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க, விசுவாசிகளுடைய விசுவாசத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. தேவ கிருபை பெற்ற நாம் பிறருடைய காரியங்கள் ஈடுபடக்கூடாது. பிறருக்கு உதவி செய்யுங்க. ஏழைகளுக்கு இறங்கும்படி நீங்கள் முன்னாடி வாங்க. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்க வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யும்படியா நீங்கள் ஆயத்தமாய் வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக எந்த பிரயாசத்தையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறேன். வாலிபர்களே, இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யும்படிக்காக வாங்க. ஒரு சவாலோடு கூட நான் பேசுகிறேன். உங்களுடைய வாலிப துடிப்பு ஜீவனுள்ள தேவனுக்காக நாட்களை ஒப்பு கொடுத்தா, இது வாலிபம் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தா. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எப்படி வாசிக்கிறோம், வாலிபத்தினுடைய சிருஷ்டிகர்த்தரை நினை என்று சொல்லி. சிருஷ்டிகர்த்தரை நினைக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு என்னை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர். தாயின் வயிற்றில் கருவாக முன்னே என்னை கண்ட தெய்வம், என்னை இவ்வளவு வளர்த்தின தேவன், இவ்வளவு அறிவும் ஞானம் அழகும் ஆரோக்கியம் தந்து தேசத்தில் மேன்மையாய் வைத்திருக்கிறார். என் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே என்றுள்ள எண்ணத்தோடு எத்தனை பேர் இந்த நாட்களில் ஆண்டுடைய வசனத்தின்படி ஜீவிக்க, அவருக்கு உழைக்க, இந்த ஊழியத்தின் பாதையில் ஓடும்படிக்காக அப்போ பவுல் சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியா, அந்த நல்ல போராட்டத்தை போராடும்படிக்காக நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அவர் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த புது வருடத்தினுடைய ஆரம்ப வேளையில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நீதியின் கிரீடம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நான் இதோ கடந்து வருகிறேன். எந்த காரணத்தினாலும் துர்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிட வழி நிற்காமலும், பரிகாசக்கார் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் இருப்பேன் என்று நீங்களே ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்த வருடம் முழுவதும் தெய்வ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்.
தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதற்கு சந்தேகமில்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன், அவன் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன். இன்னைக்கு அநேகர் சிவிலைஸ்டு நாடாக இருக்கிறபடினால இன்னைக்கு நடக்கிற வளர்ச்சியின் ஆதிக்கத்தின் நிமித்தமாக இன்னைக்கு வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில், இன்டர்நெட்டில், வாட்ஸ்அப்பில் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களில் ஜனங்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க, உங்கள் ஆத்துமாவுடைய கணக்கு நீங்கள் ஆண்டு கொடுக்கணும், வேறு யாரும் கிடையாது. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் யுவர் சோல். உங்களுடைய ஆத்துமாவுடைய பொறுப்பு நீங்கள் தான். நீங்கள் சாதாரணப்பட்டவர் அல்ல, நீங்கள் ஆண்டுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவர். ஆனால் அநேகர் இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, மிகவும் வேதனையோடு நான் சொல்லுகிறேன், வேதத்தை வாசிக்க, தேவனுமாய் இடப்படா, தேவனுமாய் ஐக்கியப்படா, தேவனுமாய் சஞ்சரிக்க. ஹானோக்கு தேவனுமாய் சஞ்சரித்தாங்க, தேவனவனை எடுத்துக்கொண்டாருன்னு வேதனை வாசிக்கிறோமே. தேவனோட சஞ்சரிக்க நீங்கள் எவ்வளோ நேரத்தை எடுக்கிறீங்க, எத்தனை நேரம் நீங்கள் ஜபத்திற்கா நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த வருஷத்துக்கு தீர்மானம் எடுப்போமா, குறைஞ்சது 1 மணி நேரமாவது நான் கர்த்தரோடு கூட அவருடைய பாதத்தில் இருப்பேன், இல்லை போட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது கர்த்தருடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை எலிசாவை உயர்த்தின தேவன், யோசுவாவை உயர்த்தின தேவன், அப்ரஹாமை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த காத்திருக்கிறாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்தா அவர் காத்திருக்கும் போது பலமுள்ள கரத்திற்குள் அடங்கிருங்கள்னு சொல்லி வேதம் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் 89ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் என் கிருபையே என்றென்றைக்கும் அவனுக்காக வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்க, காப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்க, அவருடைய உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்போ தேவனுடைய கிருபையை நான் அவனுக்காக கொடுப்பேன் என்று சொல்லி, என்னுடைய கிருபை நான் அவனுக்காக கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்போ தேவ கிருபை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் உலகத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ்க்கையை இது போதும், வாழ்க்கையினு எனக்கு வாழ வேண்டாம், பிரச்சனையால் எனக்கு வாழ வேண்டாம், பிரச்சனைக்கு தலைக்கு மேலே இருக்கிறதோ எப்படியோ தற்கொலை பண்ணலாம்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார். அருமையான நண்பனே, ஆண்டவராக இயேசு உங்களை அழைக்கிறாங்க. இயேசு இப்படி சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில், உன்னுடைய பிரச்சனையில், உன்னுடைய வியாதியில், உன்னுடைய குழப்பமான சூழ்நிலையில் டபுள் மைண்டோடு இருக்கிறார், இரு மனதுள்ளவன், தம்முடைய வழிகள் எல்லாம் நிலையற்றவன் என்று வேதம் வாசிக்கிறோம். இரு மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்வா தாழ்வா, இதுக்கு ஒரு முடிவு மரணமா தற்கொலையா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நண்பரே, இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே நீ சோர்ந்து போகாதீங்க, என்னிடத்தன் கடந்து வா, என் கிருபை உனக்கு உண்டு, என் கிருபை உன்னை ஆதரிக்கும், என் கிருபை உன்னோடு கூட உண்டுன்னு சொல்லி நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது நோவாவுக்கோ தேவ கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். நோவாவுக்கு தேவ கிருபை கிடைத்தது. அதனால் கர்த்தருடைய கண்கள் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டா. அதன் நிமித்தமாக அவன் நீதிமானாய் தேவனுடைய சஞ்சரிக்கிறவன், கர்த்தருக்கு கூட நடக்கிறவன், நீதியை பிரசங்கிக்கிறவன், குடும்பத்தோட தேவனை கனப்படுத்துகிறவனாய் நோவா மாறினாங்க. இன்னைக்கு தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க, அந்த கிருபையை நீங்கள் விட்டு விலகாதீங்க. தேவ கிருபை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 89ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனம், தேவ கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கல்லவா. அவருடைய கிருபை எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன்னை காக்கும்படிக்காக அவருடைய கட்டளைகளையே, அவருடைய பிரமாணங்களையே, அவருடைய உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்க. அவருடைய கிருபை, அவனுடைய உடன்படிக்கை உனக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி அது யாரும் தட்டி கொண்டு போகாண்ட அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டு சொல்லுகிறாங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். கர்த்தருடைய கிருபை ஆண்டு உங்களை சிரசு மேலே வைக்கும்படி விரும்புகிறாங்க. ஏன் தேவனை விட்டு போகிறா, துன்மாக்களுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளை வழி நில்லாமலும், பரிகாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராம வேதத்தில் பிரியமாயிருந்தா எப்போதோட கிருபை உங்கள் மேலே வைப்பாங்க. அரிமானா என்னுடைய சத்தை கேட்கிற அரிமான் நண்பனே,
உங்களுக்கு தேவ கிருபை ஆண்டு வைத்திருக்கிறாங்க. அந்த தேவ கிருபை விட்டு விலகாதபடி தேவ கிருபையில் நடக்கும்படிக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தா தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் ஜனங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படி தெரியும். வனாந்தரத்தில் பள்ளத்தாக்கில் இருக்கிற என் ஜனமாகிய உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல காவாய்களை கட்டுங்கள், வெட்டுங்கள். அந்த இடத்துல தேவனுடைய கிருபை உங்களுக்கு அளவுக்கு மேலே உங்களோட வைப்பார் என்று சொல்லி விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுவோமானா தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் என் கிருபைக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு நான் புதிய காரியங்களை செய்வேன், பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான காரியத்தை நான் செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று வாசிக்கிறோம். புதிய காரியத்தை செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எப்போது நம்மோடு கூட உண்டு என்பதை நம் மறக்கக்கூடாது. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆவது அதிகாரம் அதனுடைய 18-19 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 43:18-19 தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி அவர் உங்கள் அருகாமலே கடந்து வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். புதிய இந்த 2017ஆம் ஆண்டில் புதிய காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமா? இயேசுவின் பாதத்தில் கடந்து வாங்க. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நடக்கும்படிக்காக ஆண்டவர் விரும்புகிறாங்க. நீங்கள் அதுக்காக உங்களை ஒப்பு கொடுத்தா, அவருடைய கிருபைக்குள்ளே நீங்கள் இருக்க உங்களை அர்ப்பணித்தா தேவன் உங்களை உயர்த்தும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. தேவனுடைய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த 2017ஆம் ஆண்டில் உலக பிரகாரம் காரியங்களை கொஞ்சம் விட்டு விலகி ஆண்டவருமாய் இசைந்துருங்க. ஒன்று நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் இதுவரையும் காணாததும் இதுவரையும் நடக்காததுமான சில அற்புதமான காரியங்கள் தேசத்தில் நடைபெறும். தேசத்தில் உள்ள ஜனங்கள் அது கண்டு தத்தளித்து இனியா எங்கே போக வேண்டும், இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடு கூட ஜனங்கள் தத்தளிக்க போகிற ஒரு காலகட்டம் இது. மத்தாடி சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டுடைய வருகையினுடைய எச்சரிக்கை பூமி எங்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதோ, உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறதோ, அதை இப்பொழுது இயேசுடைய வருகையாயிருந்தால் நீங்கள் அவரோடு எடுக்கப்படும்படிக்காக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பாருங்க, மாறுபாடுள்ள சந்தத்தை விட்டு விலகுங்க, தேவனுமா ஐக்கியம் கொள்ளுங்க, தேவனுமாய் உள்ள ஐக்கியப்படுவதற்கு சபை கடந்து வாங்க, ஒருமனப்பட்டு ஜெபிங்க, தேவனுடைய பாதத்தில் காத்திருங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டாலும் சரி, எவ்வளவு அருகாமிலிருந்து டிவி சேனல் மூலமாக இந்த தேவ செய்தி கேட்டாலும் சரி, இருக்கிற இடத்துல உங்களை ஆண்டவர்கள் ஒப்பு கொடுப்போமா? இந்த நாள் ஆண்டு உங்களுக்கு வாக்கு பண்ணியதான், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. தேவ கிருபை உங்களோடு கூட உண்டு. நீங்கள் பாபத்தில் விழாதீங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்காதீங்க, பாவிகளுடைய வழியில் நிற்காதீங்க, பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி தேவனுக்கு பிரியமாய் நடக்கா. ஜெபிப்போமா? இருக்கிற இடத்தில் ஒரு நிமிடம் உங்களுடைய ஹிருதயத்தை ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு பேசினா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நான் படுகிற வேதனைக்கு, நாங்கள் பெற்ற துக்கத்திற்கு, நாங்கள் அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கு இந்த நேரத்தில் பேசின வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆறுதலாய் நீ தந்தீராண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னால் உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றினவனால் நன்றி கர்த்தாவே. எங்களை அரவணைத்தவனால் ஸ்தோத்திரம். உம்முடைய மாரோடு சேர்த்தங்களே எங்களை அரவணைத்து எங்களுக்கு முத்தங்களே தந்து உம்முடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டவனால் நமக்கு நன்றி கர்த்தாவே. அடுத்த நிமிஷத்தில் எனக்கு ஒரு மரணம் வந்தாலும் கூட அந்த நித்தியமான ராஜ்யத்திற்கு நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டப்பா. நான் அர்ப்பணிக்கிறேன். துதி இருக்கானா மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். அன்பான நண்பர்களே, சிநேகிதர்களே, இந்த செய்தியை கேட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக ஜீவிங்க. உங்கள் எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த வேதனையானாலும் சரி, எங்களை நீங்கள் அணுகுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன்னு சொல்லி வாக்கு தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்காக வைராகியமா
நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.